السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் தொடர்ச்சியாக வாரந்தோறும் புதன், வெள்ளி, சனி ஆகிய தினங்களில் குர்ஆன் ஓதல் பயிற்சியை நாம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்ம நிறைய பேர் குர்ஆன் ஓதுவோம். ஆனால் அந்த குர்ஆனை மஹரஜ் அடிப்படையில் நம்ம ஓதுவோமா, எழுத்துக்கள் எப்படி எப்படி வெளியாகுமோ அந்த அடிப்படையில் நம்ம ஓதுறோமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பான்மையாக ஓதுவது என்பது குறைவாகத்தான் இருக்குது. குர்ஆன் ஓதாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே ஓதனாலும் அவங்க ஓதக்கூடிய அந்த ஓதல் முறையை நம்ம கேட்கும் பொழுது அரபிக்குன்னு சொல்லி, அரபி எழுத்துக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை அவங்க பயன்படுத்தி ஓதுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது உதாரணமாக நம்ம கடந்த வகுப்பில் பல உதாரணங்களை சுட்டி காட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். சிலர் எப்படி படிச்சிருப்பாங்க குர்ஆன் அப்படின்னு சொன்னால் தமிழில் எழுதியே படிச்சிருப்பாங்க. சிலர் நினைக்கிறாங்க குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை அப்படியே தமிழ்லேயே எழுதி ஓதனா போதும். சூரா ஃபாத்திஹாவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, தமிழ்லேயே எழுதி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஓதக்கூடிய அந்த குர்ஆனில் அலிஃப் வருது, ஹா வருது, ஐன் வருது, ஹா வருது. இந்த நாளையும் இந்த நாளை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆ அப்படிங்கிற இதுலேயே சொல்லிடுவாங்க. அலிஃப் வந்தாலும் ஹம்சா வந்தாலும் ஆன்னு சொல்லிடுவாங்க. ஹா அப்படிங்கிறதையும் ஆன்னு சொல்லிடுவாங்க. ஆ அப்படிங்கிறதையும் ஐன் அப்படிங்கிறத நடு தொண்டையிலேருந்து கொண்டு வராம ஆன்னு சொல்லிடுவாங்க. ஹா கீழ் தொண்டையிலேருந்து சொல்ல வேண்டிய அந்த எழுத்தை ஆன்னு சொல்லிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க மஹாரிஜுல் ஹுரூஃப் எழுத்துக்களுடைய இடங்களில் அவங்க அறியாதின் விளைவு. இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, ஹாக்கு ஹா சொல்லும்போது அல்லது ஆங்கிற இடத்துல எல்லா இடங்களையும் ஆ நம்ம போட்டு எழுதும்போது சொல்லும்போது அதுக்குண்டான அர்த்தங்கள் மாறிவிடும். உதாரணமாக நம்ம சொல்லியிருக்கிறோம், காஃப் 2 நுக்தா வச்சு 2 புள்ளி வச்சு அந்த காஃப் அதோட இடம் எங்கங்க, மேல் தொண்டையிலிருந்து உருவாகக்கூடிய எழுத்து. காஃப் அப்படின்னு சொல்லும்போது கல்புன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, கல்புன் இதயம். அதே மாதிரி இந்த காஃப் தாழ்த்தி சொல்லக்கூடிய காஃப் கல்புன் சொல்றாரு ஒருத்தர், அதுக்குண்டான அர்த்தம் என்னங்க, நாயின் அர்த்தம். அப்போ ரெண்டுமே காதா சொன்னாரு. ஆமா, கல்புன் காஃப் கல்புன் இதயம், கல்புன் நாய். ஆனா இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோம். காக்கு கீ கூட அவர் சொல்லலை, கில்புன் சொல்லலை, குல்புன் சொல்லலை, அது கால்புன் கூட சொல்லலை, கல்புன் கல்புன் அப்படிங்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தில் அர்த்தமா இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக ஓதணும், அது ஒன்று. அதே மாதிரி குர்ஆனில் எழுத்துல ஃபதஹ் கஸ்ரு தம்மு இதை நம்ம மிஸ்டேக் பண்ணி ஓதிடக்கூடாது. அப்படி மிஸ்டேக் பண்ணி ஓதிட்டோம்னாலும் அர்த்தங்கள் மாறிவிடும். சரிங்களா? அதனால இந்த குர்ஆனுடைய பாடத்தை நம்ம குர்ஆனை ஓதக்கூடியவங்களும் ஒரு இடத்துல குர்ஆன் வகுப்பு இருக்குன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஓத தெரியும், நான் ரமதான்ல ஒரு ஜுஸ் அப்படியே ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிச்சிருவேன், இதுவெல்லாம் ஓத தெரியாதவங்க அப்படி ஒன்று நினைக்கிறோம். அதுவும் குர்ஆன் வகுப்புக்கு வர்றது கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளாம் உட்காந்து படிக்க முடியுமா? ஆமா, நம்மளாம் உட்காந்து. அதனாலதான் ஒரு அறிஞருடைய கவுல் வரும், கூற்று வரும், 2 நபர்கள் அவங்க கல்வி கத்துக்கவே முடியாது. 2 பேர் அவங்களால கல்வி கத்துக்கவே முடியாது. யார் அப்படின்னு சொன்னா முஸ்தஹி முஸ்தக்பிர். 2 நபர், ஒருத்தர் பெருமை அடிச்சுட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் வெக்கப்படுறவர். பெருமைனா எப்படி, இந்த மாதிரி வாங்க நம்ம படிக்காததா, நம்ம பார்க்காததா, நம்ம தாங்க அதை உருவாக்கணும், நம்ம கீழே இத்தனை பேர் எல்லாமே சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட இந்த குர்ஆன் ஓதுலுங்கிறது பார்த்தோன்னு சொன்னா தொய்வா இருக்கும். காரணம், பெருமை அடிக்கக்கூடிய பண்பு இருக்கும்போது அது வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது வெட்கப்படுதல். நம்ம ஓதி அந்த ஹம்சா சொல்லும்போது, ஐன் சொல்லும்போது, ஹா சொல்லும்போது வராத போது நம்மளோட சின்ன பசங்க இருப்பாங்க, அல்லது பிக்கப் பண்ணி போவாங்க, நம்ம கூடயே வந்திருப்பாரு, நம்ம கூடயே சேர்ந்திருப்பாரு. அப்படி வெக்கப்பட்டுட்டு வெக்கப்படாம வந்திருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்தில் அவர் வெக்கப்பட்டுட்டு என்ன பண்ணிடுவாரு, அதை நிறுத்தக்கூடியவராக இருப்பார். அப்போ 2 நபர்கள் கல்வி அவங்க கத்துக்கிறதுக்கு தடை பெறக்குண்டான காரணம் பெருமை அடிப்பது ஒரு மோசமான பண்பு. அந்த பண்போடு இதை இணைத்த சொல்ற பண்போடு அதுக்கு அடுத்து சொல்றாங்க வெட்கப்படுறது. அப்போ நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குர்ஆனுடைய எழுத்துக்கள் எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம என்னைக்குமே ஒரு சூரா, ஒரு குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஓதும் போது எதை நம்ம கொண்டு ஆரம்பிப்போம்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பிக்கக்கூடியவங்களா இருப்போம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எந்த வாசகத்தை பயன்படுத்துவோம் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி நம்ம சொல்லுவோம். அது நம்ம கரெக்டா தான் சொல்றோமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் அந்த ஹம்சா அது எங்க இருந்து வருது, கீழ் தொண்டையில இருந்து வருது. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஐன் இருக்குது. ஐனுடைய மஹ்ரஜ் எங்கங்க, மஹ்ரஜ் என்பது அது வெளியாகும் இடம். ஐன்கிறது நடு தொண்டையிலிருந்து வருது. அப்போ ஜால் வந்திருக்கு. ஜால் தம்மா து, மேல் பல்லின் கீழ்ப்பக்கம் தொட்டு து. அஊது 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 பில்லாஹி பில்லாஹி. என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஐன் அந்த இடத்துக்கு பதிலா வாவம்மா பூவை போட்டுருவாங்க. அவுது அவு சொல்லுவாங்க. அதே மாதிரி தால் புள்ளி வச்ச தால் சொல்லாம தால் சொல்லுவாங்க. அவுது 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 சொல்லுவாங்க. அஊதுனா என்ன அர்த்தம், அஊது அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவுது அப்படின்னு சொன்னா பொருளே மாறிடுச்சு, டோட்டலா சேஞ்ச். அதுக்கு அடுத்து பில்லாஹி பில்லாஹி. இதுல ஒரு சட்டம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம உயர்த்தி சொல்லணுமா தாழ்த்தி சொல்லணுமா அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்கு. பில்லாஹி அப்படின்னு சொல்லும்போது அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால் கசர் பெற்ற எழுத்து வந்தால் தாழ்த்தி சொல்ல வேண்டும். பில்லாஹி பில்லாஹி. அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு இறுதியில ஹா இருக்கு. பில்லாஹி பில்லாஹி. சரிங்களா? அதுவே அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபதஹ் ஜபர்னு சொல்றோமா இல்லையா, ஃபதஹ் கொண்ட எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் உயர்த்தி சொல்ல வேண்டும். அதே போன்று தம்மா குட்டி வாவு மாதிரி இருக்கும் பாருங்க, பேசுன்னு சொல்லுவோமே, தம்மாங்கிற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் உயர்த்தி சொல்ல வேண்டும். உயர்த்தி சொல்லக்கூடிய உதாரணம் என்னங்க, நமக்கு தெரிஞ்ச சூரா அல்லது ஆயத்துல் குர்சியை நம்ம சொல்லாமே, அல்லாஹு லா இலாஹ, அல்லாஹ்னு தான் சொல்லணும். வாய் நிரம்ப உயர்த்தி சொல்லணும். அல்லாஹுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹு அல்லாஹு. சரிங்களா? அதே மாதிரி கஸ்ர் வந்துருச்சுன்னா லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். லில்லாஹி லில்லாஹி சொல்றோமா இல்லைங்களா? அப்போ அல்லாஹ்ங்கிறத நம்ம உயர்த்தி சொல்றதும் லில்லாஹ்ங்கிறது தாழ்த்தி சொல்றோம். எதை பேஸ் பண்ணி தான், முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தையில் என்ன ஹரக்கத், என்ன ஃபதஹா கஸ்ரா தம்மா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்றோம். அதே மாதிரி அல்லாஹ் கூட வார்த்தைக்கு முன்னாடி தம்மா வச்சு உதாரணம் என்ன, யதுல்லாஹ் யதுல்லாஹி மக்லூலா. யதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கை என்று சொல்ல வரக்கூடிய அந்த வசனம் யதுல்லாஹ். சரி, குல்ஹு குல்ஹு வல்லாஹு. குல்ஹு வல்லாஹு சொல்லலாமா? வல்லாஹு. குல்ஹு வல்லாஹு அஹத். அப்ப அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால் நம்ம இதை கவனிக்கணும். அப்ப அஊது பில்லாஹி. அதுக்கடுத்து மினஷ் மினஷ். இங்க என்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஷீன். அந்த ஷீன்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம். சாங்கிற வகையில சா, அரபி இதுல சா வரும், சா வரும், சீன் ஃபத்ஹா சா.
3 புள்ளி வந்துச்சுன்னா ஷா வரும். அப்புறம் ஸ்வாத் சா, இந்த 4ஐயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா சாங்கிற அந்த தமிழ்லயே போட்டுருவாங்க. சிராத்தல்லதீன ஓதுவாங்க. வஷம்சி அவங்க வசம்சி அப்படிம்பாங்க. அதே மாதிரி சாக்கு என்ன உதாரணம்? சாக்கு வந்து அல்ஹாகுமுத் தகாசுர் காசூர் அப்படின்றுவாங்க. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்குமே சா போட்டுருவாங்க, அது தப்பு. அப்போ ஷீன் 2 பற்கள் ஒட்டி காற்றை தள்ளி ஷீன். அப்போ மீனஷ் 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 ஷை தான் சொல்லாமா? தா தோ, அந்த தாவை உயர்த்தி தான் சொல்லணும். இஸ்திஅலா அதாவது உயர்த்தி சொல்லக்கூடிய எழுத்துக்களில் ஒரு எழுத்து. ஷைத்தான் ஷைத்தான் ஷைத்தானிர் ரஜீம். சரிங்களா? நிர் ரஜீம், ரா ரஜீம் இல்ல, நிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர் ரஜீம். சரிங்களா? அப்ப இந்த காமன் மிஸ்டேக் நம்மளுடைய ஓதுதலில் வரக்கூடாது. இரண்டாவதாக இருக்கக்கூடியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அந்த பெயரை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? ஆரம்பிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். நமக்கு சில நேரங்கள் நம்முடைய பெயரை சரியா உச்சரிக்காட்டி கோவப்படுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பெயரை நமக்கு சரியான முறையில் உச்சரிப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, பிஸ் சீன், சீனுடைய மகரஜ் எங்கங்க? அந்த இடம் 2 பற்கள் ஒட்டியவாறு சீன் நம்ம சொல்லுவோமா? சீன் சுக்குன் இஸ், சொல்லுங்க. சீன் சுக்குன் இஸ், இஸ் இஸ். அது பாத்தீங்களா? இஸ் எப்படி காமன் மிஸ்டேக்னு கேட்டோம்னா இஷ்ன்னு சொல்லுவாங்க, ஷீன் கொண்டு வந்துருவாங்க. அல்லது மேக்சிமம் அது ஒரு முறையா இல்லாம தான் இருக்கும். அதனால பிஸ் பிஸ் பிஸ்மி. சரிங்களா? அது அல்லாஹ்ங்கிற வார்த்தை வருது. நம்ம முன்னாடி இப்போ ஒரு சட்டம் படித்தோம். அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து உயர்த்தியவாறு சொல்லணுமா அல்லது தாழ்த்தியவாறு சொல்லணுமா, அதாவது வல்லினமா சொல்லணுமா மெல்லினமா சொல்லணுமா நம்ம பார்த்தோம். கஸ்ர் வருவின் காரணமாக பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி, மெல்லினம் தான் தாழ்த்தியவர், அப்படிதானங்க? மெல்லினம் சொல்ற வார்த்தை பொருத்தமா இருக்கும். பிஸ்மில்லாஹி. ஏன் அந்த இடத்துல நம்ம வந்து வல்லினமா சொல்லக்கூடாது பிஸ்மில்லாஹின்னு? காரணம் என்ன? எங்க கஸ்ர் வந்திருக்குங்க? அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி. அதை நம்ம மெயினா வச்சுக்கணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கஸ்ர் வந்து ஆரம்பிப்பது பிஸ்மில்லாஹி தான் சொல்லணும். அப்போ எப்ப ஒரு இப்படி பிஸ்மில்லாஹின்னு தெரிஞ்சு ஓதுவாரு? படிச்சாதான் தெரிஞ்சு ஓதுவாரு. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து பிஸ்மில்லாஹிர் ஹி சொல்லணும். பிஸ்மில்லாஹி அப்படின்னு போவாங்க, ஈ சொல்லுவாங்க, தப்பு. பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ஹிர் ரஹ் ரஹ் மான் மான் சொல்லக்கூடாது, மான் ரஹ்மான் நிர் ரஹீம் நிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். இதுல வந்து இருக்கக்கூடிய காமன் மிஸ்டேக் என்ன வரும் கேட்டோம்னா, ரா சொல்லிடுவோம். ஹா, ஹாவுடைய மக்ரஜ் வெளியாகும் இடம் எங்க? நடு தொண்டையிலிருந்து ஹா, காற்றை தள்ளியவார் ஹா. நடு தொண்டையிலிருந்து அந்த காற்றை தள்ளி வரக்கூடிய இந்த ஹாவிற்கு சுக்குன் வைத்தால் ஹா சுக்குன், சொல்லுங்க, ஹா சுக்குன் எஹ் எஹ், ஹா சுக்குன் எஹ் எஹ். ஒருத்தர் எஹ்ங்கிறாரு, தப்பா போச்சு. ரஹ்மான் ரஹ்மான் எஹ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்.
அப்பதான் அது வரும். ஏன்னா இந்த எழுத்துக்களை நம்ம வந்து பேசக்கூடிய தமிழ்ல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏதாவது வார்த்தை நம்ம இப்படியான ஹா சொல்லியான வார்த்தைகள் இருக்கா கேட்டா கிடையாது, அவசியம் இல்லை தமிழ்ல. ஆனா குர்ஆன் கலாமுல்லாங்கிற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில் அப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்ம படிக்கணும்னு சொன்னா அதை நம்ம பழகி ஆகணும். பயன்படுத்தாம நம்ம வச்சிருக்கிறோம், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கடுத்து ரஹீம். ரஹீம் நிறைய பேர் ரஹீம் அப்படிம்பாங்க. தமிழ்ல பார்த்து அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீம்ங்க அந்த ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அப்படிம்பாங்க. தப்பு. ரஹ்மான் நிர் ரஹீம் நிர் ரஹீம். சரிங்களா? அப்போ குர்ஆனை நாம் ஓதும் பொழுது ஓதி ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? அப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நிர் ரஹீம். லைனா சொல்றீங்களா? சொல்லுங்க, இன்னொரு டைம் சொல்லுங்க. அஊ 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 துவா துவா சொல்லுங்க. அஊது காமாங்க ஒன்றும் இல்லை. அஊது மினஷ் ஷைத்தான் الرحيم. அடுத்து நல்லா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அஊது அஊது இல்லைனா அஊது அஊது அஊது. வித்தியாசம் தெரியுதுங்களா? சரிங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? ரஃபீக் மினஷ் 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 ஷை ஓகே. அடுத்து மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்து நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அந்த ஹாவை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பொதுவாகவே வந்து ஒரே சிட்டிங்ல ஒரே டைம்ல வரவே வராது, பல முயற்சிகள் எடுக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம பயன்படுத்தாத, எப்படி நம்ம இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறோம், உடற்பயிற்சி கூடத்துக்கு போறோம், ஜிம்முக்கு போறோம், கையை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆனால் ஒரு மசிலுக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குண்டான ஒர்க்கு கொடுக்கும்போது வலி எடுக்குது, காய்ச்சல் வருது. என்ன காரணம்? என்ன? கை இது நம்ம யூஸ் பண்ணதே கிடையாதாப்பா, யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? நான் அதுக்குன்னு சொல்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மசிலை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது வலிக்குது. அப்போ அந்த தொண்டையை பயன்படுத்தாம, தொண்டை லெட்டரை நம்ம பயன்படுத்துறது இல்லையே, சொல்றது இல்லை, காஃப் சொல்றது இல்லை, ஹா சொல்றது இல்லை, ஐன் சொல்றதே இல்லை. ஸோ அதனால அதெல்லாம் வலிக்கும். வலி ஏற்பட்டது யாராவது அரிக்குதா? பெயின் இஸ் கெயின். பெயின் இஸ் கெயின். நோ பெயின் நோ கெயின் தானே வரும். அப்படியா? சரி, ஓகே. அப்போ சொல்லு காசி, நல்லா சவுண்டா அந்த மஹரஜை வெளிப்படுத்தி சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? ஈம். அடுத்து அஊது. அஊது வா வரக்கூடாது. அஊது அஊ அஊ. அந்த 2 ஆவி நீங்க வந்து வித்தியாசப்படுத்தி பழக வேண்டும். இன்ஷால்லா முடிச்சிருவோம் 5 மினிட்ஸ்ல. அஊ நீங்க அதை வந்து எழுதுங்க.
சரிங்களா? அஊது அஊது அஹ்சன்ட். இன்னொரு டைம். அஊது து தால் தாலுடைய மக்ரஜ் எங்கம்மா? அஊது ஷைத்தானிர் ரஜீம். இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்ன தெரியுங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைத்தானுர் ரஜீம் நூ வருமா? நூ வராது. ஷைத்தானிர் ரஜீம். சரிங்களா? நான் அதுக்கு முன்னாடியே காரணம் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக கிராமரில் என்னன்னா, இஸ்முங்கிற அதாவது ஒரு நவுன் வேர்டு வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த மீன் இது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஆக்கி விட்டுரும்? ஜர்ரு கொண்டு வரும், கஸ்ரு கொண்டு வரும். அதனால மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதை நீங்கள் அந்த அளவுக்கு புரியாட்டியும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்து நிசார் பாய். மினஷ் மினஷ் அடுத்து சரி, ஓகே. இன்ஷால்லா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரிங்களா? உங்களுடைய சகோதரர்கள், இதில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோருக்கும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கல்வி அமர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இது குர்ஆனுடைய ஃபன், குர்ஆனுடைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான இதில் இது ஒன்று. இந்த மாதிரி தான் அகீதா இருக்குது, ஃபிக்ஹ் இருக்குது, ஹதீஸ் கலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? ஜும்ஆவோடு ஜும்ஆ கேட்கக்கூடிய பயான்கள் அதோடு நிப்பாட்டிக்கிறோம். அதை தாண்டி நம்ம வந்து முயற்சி செய்வது கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்குமா இல்லையா? நம்ம உட்காந்து படிக்கிறக்கும் சில ஆடியோகள் கேட்டு அல்லது நம்ம ஆன்லைனில் படிக்கிற அது வேறு. ஒரு சிட்டிங்கில் உட்காந்து படிக்கிறது அப்படிங்கும் போது நம்மளுடைய புரிதல் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி தான் கல்வி சபைகள் சரியான கொள்கையில் இருப்பவர்கள் அழைத்து நமக்கு உண்டான வகுப்பு எடுக்கப்பட்டால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது புரிஞ்சுக்கணும். அதோடைய பயன் என்பது அதிகமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்லுங்கள், டவுட்டுங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ரஹ்மானிர் ரஹீம், அவ்வளோதான். ரஹ்மான் ஹாக்கா, அது நான் புரியறதுக்காக நிறுத்தி வாங்கினேன். ரஹ்மான் நயா நிப்பாட்டனா சரி, பிரித்து பிரித்து சொல்லும்போது ஈஸியாக இருக்குங்க. ரஹ்மானிர் ரஹீம். சரி, முடித்துக்கொள்வோமா? சரி, ஓகே. சில ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாம் ஓதக்கூடிய குர்ஆனை முழுமையாக அழகான முறையில் ஓதி அது மூலமாக நன்மைகள் பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திற்குண்டான அடியார்களாக மாறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.